விழுப்புரம் அருகே தனியார் பள்ளியில் உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். பிரேத பரிசோதனை முடிவுகள் என்னென்ன வெளியாகி இருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். விக்கிரவாண்டி தனியார் பள்ளி மாணவி நேற்று கழிவுநீர் தொட்டியிலிருந்து உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துல சுவைக்கு மட்டும் இல்லங்க, வருமானத்துக்கும் பப்பாளி தான் சிறந்த பழமே. பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்று காலை உடல் பிரேத பரிசோதனை அங்க இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அங்க மருத்துவ கல்லூரி டீம் கீதாஞ்சலி அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி முதல்வர், அதே போல இவங்க தலைமையில மருத்துவர்கள் மதுசூதனன், செல்வகுமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் இந்த உடலை பிரேத பரிசோதனை பண்றாங்க. இந்த பிரேத பரிசோதனை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடந்துச்சு. மாணவி லியோ லட்சுமியோட இந்த உடல்ல பாத்தீங்கன்னா முழுவதுமாக நுரையீரல தண்ணீர் இருக்கு. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முதல் கட்ட தகவல். காவல்துறைக்காக தெரிவித்த தகவல். ஏன்னா பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறாங்க. காலை முதலே சாவுல மர்மம் இருக்கு, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், குழந்தை சாவுல கிணத்துல அதாவது கழிவுநீர் தொட்டியில அந்த மூழ்கி இறக்கல, வேற ஏதாவது சம்பவம் உடனே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு சந்தேகங்களை பெற்றோர்கள் எழுப்பினாங்க. உடனடியாக பிரேத பரிசோதனை முடிந்து மருத்துவர்கள் தெரிவித்த தகவல் நுரையீரல்ல தண்ணீர் புகுந்திருக்கு அப்படின்ற தகவல் தான் முதல் கட்ட தகவலை பார்த்திருக்கோம். அப்போ உடல் கழிவுநீர் தொட்டியிலிருந்து எடுத்த காரணமாக குழந்தை உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவலையும் மருத்துவர்கள் தற்போது காவல்துறைக்கு தகவலை தெரிவித்திருக்காங்க. இந்த தகவல் பொறுத்தவரைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை முழுவதுமாக காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டு இதன் பின்னர் முழுமையான தகவல் வெளியாகுதுன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் கட்டமாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பக்கூடிய இந்த சூழ்நிலையில நுரையீரல தண்ணீர் புகுந்தது என்பதுதான் முதற்கட்ட தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.